தமிழகத்தில் இருக்கின்ற சமூகத்தில் இருக்கிற அத்தனை தரப்பினரும், திரையுலகம், எழுத்துலகம், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற அதிகாரிகள், அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் என்று எல்லா பரிமாணங்களிலிருந்தும் அனைத்து விற்பனர்களும் இந்த அரங்கத்திலே வந்து மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் எழுதிய கலைஞர் என்னும் தாய் என்ற அந்த நூலினை வெளியிடுகின்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நம்முடைய சூப்பர் ஸ்டார் அவர்களும் மற்றவர்களும் எல்லாம் புகழாரம் செலுத்தினார்கள். இன்றைக்கு அதைத் தொடர்ந்து நம்முடைய அருமை சகோதரர் கருணா அவர்கள் கலைஞர் கட்டிய தமிழகம் என்கின்ற தலைப்பிலே, நாம் எல்லோருக்கும் தெரிந்த தலைப்பு தான் என்றாலும், நாம் எல்லோரும் அன்றாடம் பேசுகின்ற தலைப்பு தான் என்றாலும், அவருக்கே உரிய நேர்த்தியான அந்த ஆய்வுரையில் எனக்கே சில புதிய விவரங்களை அவர் தந்திருக்கிறார் என்றால் நான் நம்முடைய அன்பு சகோதரர் கருணாவை பார்த்து மலைத்து போகிறேன். எல்லோருக்கும் தெரியும் வண்ண தொலைக்காட்சியை கொடுத்தது தலைவர் கலைஞர் தான் என்று. எல்லோரும் சொல்லுவோம், எல்லா வீடுகளுக்கும் அந்த வண்ண தொலைக்காட்சி போனதற்கு பிறகுதான் அவர்களுக்கு பொழுதுபோக்காக இருந்தாலும் விளையாட்டாக இருந்தாலும் போதிய ஞானம் வந்தது என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் அவர் புள்ளி விவரத்தின் அடிப்படையில் சொல்லுகிறார், வண்ண தொலைக்காட்சி வந்ததற்கு பிறகு ஒரு ஆய்வறிக்கையின்படி 46% பாமர மக்கள் உலகத்தோடு இணைந்திருக்கிறார்கள் என்கின்ற உண்மையை அவர் சொல்லுகிறார். ஆக இங்கே முன்னுரையிலே சொன்னதை போல இந்த நூலை தொட்டவர்கள் கலைஞரை தொட்டவர்களாக ஆவார்கள் என்று சொல்லுகிறார். இல்லை, கொஞ்சம் திருத்தி வாசிக்கிறேன். இந்த நூலை தொட்டவர்கள் கலைஞரை கற்றவர்களாக மாறுவார்கள். கலைஞரை கற்றவராக மாறினால் யாப்பின்றி போனாலும் போகட்டும் என் கவிதை, நம் நாடு மொழி மான உணர்வெல்லாம் காப்பின்றி போதல் கூடாது என்னும் கொள்கை என்றால், வாய்ப்பின்றி போகாலும் செய்யில் கற்க நெஞ்சில் ஊறுகின்ற உணர்ச்சிகளை வரிகளாக்கி கொள்கை மாறுகின்ற கோடரிகள் உணர்வதற்கு கவிதை தந்தேன் என்று சொன்னாரே, இனமும் மொழியும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று. அந்த கலைஞர் யார் என்பது தெரியும். இந்த புத்தகம் நம்முடைய அன்பு தலைவர் அணிந்துரையில குறிப்பிட்டு சொன்னதை போல கடலிலே அள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு துளி அல்லது ஒரு சொம்பு, அவ்வளவுதான். கலைஞர் கட்டிய தமிழ்நாடு என்பது சில புள்ளி விவரங்கள், அதற்கே நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் அவர் காப்பாற்றிய இந்தியா என்று ஒரு தலைப்பிலே ஒரு புத்தகத்தை கொண்டு வரலாம். இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்திற்கு எப்போதெல்லாம் ஆபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் காப்பாற்றிய தலைவர் கலைஞர். ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்த போது காப்பாற்றியவர், இறையாண்மைக்கு ஆபத்து வந்த போது காப்பாற்றியவர், மதச்சார்பின்மைக்கு ஆபத்து வந்த போது காப்பாற்றியவர். அப்படி இந்தியாவை காப்பாற்றிய கலைஞர் என்று ஆய்வு செய்கின்ற அந்த தருணமும் இந்த ஆண்டிலேயே வரும் என்று நான் நம்புகிறேன். அதையும் நம்முடைய கருணார்கள் செய்வார்களேயானால் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன். கலைஞருக்கு எது அடையாளம்? இனத்தை முன்னிறுத்தி மொழியை மீட்பது, மொழியை முன்னிறுத்தி இனத்தை காப்பது, மொழியையும் இனத்தையும் காப்பாற்றியதற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு எப்போதெல்லாம் வருகிறாரோ அப்போதெல்லாம் பொருளாதாரத்தினுடைய எல்லா பரிமாணங்களிலேயும் தமிழர்களை மெழுகச் செய்வது. அதனால்தான் 1950களில் கவிதை அரங்கத்தில் பேசினார். அப்போது முதலமைச்சராக வருவார் என்று அவருக்கே தெரிந்திருக்காது. அவர் ஒரு கவிதை அரங்கில் கேலியும் கிண்டலும் எல்லலுமாக சொன்னார், சிலம்பும் வளையும் சீர் மேகலையும் சிந்தா மணியுடை குண்டலகேசியும் அன்னை தமிழின் அணிகளாய் ஆயின. சிலம்பும் வளையும் சீர் மேகலையும் சிந்தா மணியுடை குண்டலகேசியும் அன்னை தமிழின் அணிகளாய் ஆயின. பழந்தமிழர் பெருநூல்கள் நினைத்தவாறு படுக்கையிலே சாய்ந்திருந்தேன் ஒரு நாள். படுத்திருந்தாராம் இந்த நூலெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு. படுக்கையிலே சாய்ந்திருந்தேன் ஒரு நாள், பக்கமது நெருக்கமாக ஒருத்தி வந்து தழுவி கொண்டாள். தள்ளிவிட மனமில்லை தழுவட்டும் என்றிருந்தேன். தள்ளிவிட மனசு இல்லையா, தழுவட்டும் என்றிருந்தேன். பிறகு இன்னொருத்தி வந்தாள், அவள் வானவில் சஜிராட்டக்காரி. என்ன இது? இருமங்கை ஒரு படுக்கை என கேட்பீர், பொறுத்திடுக. முதலில் வந்தவள் பேர் தூக்கம், மற்றொருத்தி கனவு மங்கை. அந்த கனவிலே நான் கண்ட காட்சியெல்லாம் தமிழ் காட்சி, தமிழர் மாட்சி. முதலில் வந்தவள் பேர் தூக்கம், மற்றொருத்தி கனவு மங்கை. அந்த கனவுனிலே நான் கண்ட காட்சியெல்லாம் தமிழ் காட்சி, தமிழர் மாட்சி. அந்த தமிழர் மாட்சியை 10-15 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு எப்படியெல்லாம் செய்தார் என்று இந்த சிறிய நூலில் நம்முடைய கருணா அவர்கள் இங்கே விளக்கியிருக்கிறார்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.